PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நடத்திக்கிட்டு வரோம். இது 8th டெஸ்ட். டாபிக் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், பிராக்மெட்டிசம். அதாவது பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கருத்துவாதம் ஆர் இலட்சியவாதம் தத்துவத்துடன் தொடர்புடைய முக்கிய சிந்தனையாளர் யார்? பிளேட்டோ. எந்த சிந்தனை பள்ளியின்படி மனம் மற்றும் ஆன்மா மட்டுமே உண்மையானவை, புறப்பொருள் உலகம் தற்காலிகமானது? இலட்சியவாதம், ஐடியலிசம். சுய உணர்தல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி என்பது எந்த கல்வி தத்துவத்தின் இறுதி நோக்கமாகும்? இலட்சியவாதம், ஐடியலிசம். இயற்கையியலின் முதன்மை சிந்தனையாளராக கருதப்படுபவர் யார்? ரூசோ. இயற்கை மட்டுமே உண்மை, மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது எதன் மைய கருத்து? இயற்கையியம், நேச்சுரலிசம். புத்தகங்களுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து இயற்கையான சுதந்திரத்தை வலியுறுத்தும் தத்துவ பள்ளி எது? இயற்கையியம், நேச்சுரலிசம். யதார்த்தவாதத்தின் ஆரம்பகால மற்றும் பிந்தைய காலத்தோடு தொடர்புடைய சிந்தனையாளர்கள் யார்? அரிஸ்டாட்டில் மற்றும் ரஸ்ஸல். 8. யதார்த்தவாதத்தின்படி இந்த இயற்பியல் உலகம் என்பது புறநிலையானது மற்றும் உண்மையானது. 9. எது பயனுள்ளதோ அதுவே உண்மை என்று கூறும் தத்துவம் எது? நடைமுறைவாதம், பிராக்மெட்டிசம். 10. ஜான் டூவி எந்த ஒரு மாறும் டைனாமிக் தத்துவ கோட்பாட்டின் முக்கிய சிந்தனையாளர் ஆவார்? நடைமுறைவாதம் அல்லது பிராக்மெட்டிசம். 11. சாக்ரடீஸ் முறை, கேள்வி பதில் வழி கற்றல் எந்த சிந்தனை பள்ளியை சார்ந்தது? லட்சியவாதம், ஐடியலிசம். மனிதாபிமானம், இலக்கியம், தத்துவம் மற்றும் மதம் ஆகியவற்றை கொண்ட பாடத்திட்டத்தை பெரிதும் பரிந்துரைப்பது எது? லட்சியவாதம், ஐடியலிசம். 13. செயல் வழி கற்றல், செய்வதன் மூலம் கற்றல், உற்று நோக்குதல் மற்றும் அனுபவ வழி கற்றல் ஆகியவை எதன் முதன்மையான கற்பித்தல் முறைகளாகும்? இயற்கையியம், நேச்சுரலிசம். 14. அறிவியல், உடல்நலம், விளையாட்டு மற்றும் இயற்கையை ஆராய்தல் ஆகியவை யாருடைய பாடத்திட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன? இயற்கையியம், நேச்சுரலிசம். முறையான போதனை, புலன் பயிற்சி மற்றும் பரிசோதனைகள் ஆகியவற்றை எத்தத்துவத்தின் கற்பித்தல் முறைகள்? யதார்த்தவாதம், ரியலிசம். 16. நடைமுறை வாழ்க்கைக்கு தயார்படுத்த அறிவியல், கணிதம், சமூக பாடங்கள் மற்றும் தொழில்முறை பயிற்சிகளை உள்ளடக்கிய தத்துவம் எது? யதார்த்தவாதம், ரியலிசம். 17. திட்டமுறை, சோதனை முறை மற்றும் குழு விவாதங்கள் ஆகியவற்றை பெருமளவில் பயன்படுத்துவது எது? நடைமுறைவாதம், பிராக்மெட்டிசம். 18. வாழ்க்கையோடு தொடர்புடைய சிக்கல்களை தீர்க்கும் ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை ஆதரிப்பது எது? நடைமுறைவாதம், பிராக்மெட்டிசம். 19. உண்மை, அழகு, நன்மை, அதாவது ட்ரூத், பியூட்டி, குட்னஸ் ஆகியவற்றை நோக்கிய தேடல் எத்தத்துவத்தின் மைய கொள்கையாகும்? லட்சியவாதம். ஜனநாயக சூழலில் சமூக திறன்களையும் சிக்கல்களை தீர்க்கும் திறனையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது எது? நடைமுறைவாதம், பிராக்மெட்டிசம். எந்த தத்துவத்தில் ஆசிரியர் ஒரு முன்மாதிரி மற்றும் ஆன்மீக வழிகாட்டியாக கருதப்படுகிறார்? லட்சியவாதம், ஐடியலிசம். இயற்கையியலில் ஆசிரியரின் பங்கு எத்தகையது? குறுக்கிடாத பார்வையாளர், நான் இன்டர்ஃபியரிங் அப்சர்வர். உண்மைகளை மாணவர்களுக்கு துல்லியமாக கடத்தும் ஒரு நடுநிலை வல்லுநராக ஆசிரியரை காணும் தத்துவம் எது? யதார்த்தவாதம், ரியலிசம்.
ஆசிரியர் ஒரு வழிகாட்டி, ஃபெசிலிட்டேட்டர் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து கற்றுக்கொள்பவராக செயல்படும் தத்துவ பள்ளி இது. நடைமுறைவாதம், பிராக்மடிசம். சிந்தனை பள்ளியை ஆசிரியரின் பங்கோடு சரியாக பொருத்தும் இணையை தேர்ந்தெடுக்கவும். லட்சியவாதம், முன்மாதிரி. ரவீந்திரநாத் தாகூரின் சாந்திநிகேதன் மற்றும் மரங்களுக்கு அடியில் திறந்தவெளி கற்றல் எந்த தத்துவத்தின் தாக்கத்தை பெற்றது? இயற்கையியம், நேச்சுரலிசம். ஜே ரூசோ தனது கல்வி தத்துவத்தை எந்த புகழ்பெற்ற புத்தகத்தில் விவரித்துள்ளார்? எமில். 28. ஜான் டூயி பள்ளியை எவ்வாறு கருதினார்? சமூகத்தின் ஒரு சிறு மாதிரி, மினியேச்சர் சொசைட்டி. 29. நீதியான குடிமக்களையும் சிறந்த அரசையும் உருவாக்க உதவும் கல்வி பற்றி கூறும் குடியரசு, த ரிபப்ளிக் என்ற நூலை எழுதியவர் யார்? பிளாட்டோ. எது இறுதி உண்மை என்ற கேள்வியை கையாள்வதுடன் கல்வியின் இறுதி நோக்கங்களை தீர்மானிக்கும் தத்துவத்தின் பிரிவு எது? மெய்யியல், மெட்டாபிசிக்ஸ். 31. அறிவு எவ்வாறு பெறப்படுகிறது, அதன் ஆதாரங்கள் யாவை போன்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பது எது? அறிவு கோட்பாடு, எபிஸ்டமாலஜி. 32. தத்துவ பிரிவுகளை அவற்றின் மைய கருத்துடன் சரியாக பொருத்துக. மெய்யியல், மெய்மை. இருப்பியல், இருப்பு. அறிவு கோட்பாடு, அறிவு. மதிப்பியல், மதிப்புகள். 33. மனப்பாட கல்வியை கடுமையாக எதிர்த்து கில்பேட்ரிக் உருவாக்கிய திட்ட முறையை ஆதரிக்கும் தத்துவ பள்ளி எது? நடைமுறைவாதம், பிராக்மடிசம். 34. ஒரு மாணவர் இயற்பியல் உலகை பரிசோதனைகள் மற்றும் புலம்பெயர்ச்சிகள் மூலம் ஆராய வேண்டும். இக்கூற்று எதனோடு ஒத்துப்போகிறது? யதார்த்தவாதம், ரியலிசம். 35. ஒரு பள்ளி ஆன்மீக விழுமியங்கள், ஒழுக்க உருவாக்கம் மற்றும் விதிமுறைகளில் மட்டுமே கவனம் செலுத்தினால் அது எதை பின்பற்றுகிறது? லட்சியவாதம், ஐடியலிசம். 36. மாணவர்கள் பொருட்களை தொட்டு பார்த்து கவனிப்பதன் மூலம் கற்றும் பொருள் பாடம், ஆப்ஜெக்ட் லெசன் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜே.எச். பெஸ்டலோசி. 37. விளையாட்டு வழி கற்றலை வலியுறுத்திய பிரெடரிக் புரோபெல் தொடங்கிய புகழ்பெற்ற மழலையர் பள்ளி முறை இது? கிண்டர்கார்டன். 38. வடிவங்கள், நிறங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் மூலம் கற்றும் பரிசுகள் மற்றும் தொழில்கள் முறையை வடிவமைத்தவர் யார்? பிரெடரிக் புரோபெல். 39. ஹெலன் பார்க்ஹர்ஸ்ட் உருவாக்கிய ஆய்வக முறை மற்றும் ஒப்பந்த கற்றல் கொண்ட புத்தாக்க கல்வி முறை எது? டால்டன் திட்டம். 40. அறிவு, தலை, உணர்வுகள், இதயம் மற்றும் திறன், கை ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் 3H கோட்பாட்டை வழங்கிய ஜே.எச். பெஸ்டலசி. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், லெசன் 2.3, மேகம். 41. பாரதி எந்த வானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வருணிக்கிறார்? அந்தி. 42. மேகத்தை தூது பொருளாக கொண்ட கவிஞர்கள் யார்? காளிதாசன். 43. மேக சந்தேசம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார்? காளிதாசன். 44. மேகம் நம்மை எதிலிருந்து பாதுகாக்கிறது? வெயில். 46. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. 47. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர். 48. நாகூர் ரூமி எந்த தசாப்தத்தில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கினார்? 80கள். 49. நாகூர் ரூமி எந்த பணியில் ஓய்வு பெற்றவர்? ஆங்கில பேராசிரியர். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை?
3